கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். வேதத்துல ஒரு அழகான பகுதி இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனுஷன் இயேசுவினிடத்துல வருகிறான். அவன் கேட்கிறான், என்னை உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். அவன் வசனம் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் விழுந்து அவன் என்ன சொல்றானா, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்கிறான். அதற்கு இயேசு சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு அவனை சுகமாக்குகிறார் என்பதை நம்ம படிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான பகுதி. இதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போகிறோம் என்றால், தேவன் சுகம் தருகிறதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு சித்தம் இருக்கிறது. அவர் சுகத்தை தர வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அந்த குஷ்டரோகம் பிடித்தவன் அவன் கேட்கிறான், உமக்கு சித்தம் இருக்குதா? நீங்க நினைக்கிறீங்களா உம்மால சுத்தம் செய்ய முடியும், என்னை சுகமாக்க முடியும் என்பது அவனுக்கு தெரிகிறது. உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் அப்படின்றான். அவர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, எனக்கு சித்தம் உண்டு, அதனால நீ சுத்தமாகு என்று சொல்லுகிறார். அந்த குஷ்டரோகம் என்பது நம்ம பார்க்கலாம். குஷ்டரோகம் என்பது ஒரு சாதாரண வியாதி இல்லை. அந்த காலத்துல எப்படி அது பார்க்கப்பட்டது என்றால், குஷ்டரோகம் பிடித்தவர்களை என்ன பண்ணுவாங்களாம், குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு, அந்த நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு, எல்லாரையும் விட்டு, சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லாரையும் விட்டு, நகரத்தை விட்டு அவர்களை ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா அந்த குஷ்டரோகம் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் ஒரு தனியா அவனை ஒதுக்கி வச்சிருவாங்க. யாரும் அவனோட எதுவும் பழக மாட்டாங்க. அந்த குஷ்டரோகம் பிடித்தவர்களோட பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அவர்கள் நகரத்தை விட்டே அவர்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் சொசைட்டி அந்த காலத்துல அவங்களை பார்த்தது. இன்னொன்னு என்ன யோசிச்சாங்களாம், குஷ்டரோகம் பிடித்தது காட் அவங்களை பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு யோசிச்சாங்களா. அந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா இட் இஸ் அ பனிஷ்மெண்ட் ஃப்ரம் காட் அப்படின்னு யோசிச்சாங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவனும் அவனோட பெற்றோரோ யாராவது ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அவன் குடும்பத்துல, அதனால காட் அவனை பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு யோசிச்சும் அவங்களை ஒதுக்கி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியின் மத்தியில தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த குஷ்டரோகம் பிடித்தவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருமே இல்லை, எந்த ஒரு மனுஷனும் இல்லை, தன்னுடைய குடும்பம் இல்லை, தன்னுடைய வீடு இல்லை, அவன் பழகின உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லாத ஒரு நிலையில தனிமையாக அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த வேளையில அவன் இயேசு வருகிறதை கேட்டு அவன் ஓடி முகம் குப்புற விழுந்தான் என்று சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல அழகாக சொல்லுகிறது, முகம் குப்புற விழுந்து he begged Jesus அப்படின்னு சொல்லுகிறது. Are you willing? If you are willing to cleanse me அப்படின்ட்டு கேட்கிறார். God is saying, Jesus என்ன சொல்றாருன்னா அதுக்கு I am willing அப்படின்றது, எனக்கு சித்தம் இருக்கிறது, அதனால நீ சுத்தமாகு அப்படின்ட்டு சொல்லி அந்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்திலையும் ஒரு சொசைட்டி ஒதுக்குற அளவுக்கான வியாதிகள் இருக்கிறது. யாருக்காவது ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னா, இன்றைக்கும் சொசைட்டி அந்த வியாதி பட்டவங்களை ஒதுக்கி வைக்கிறது, இல்லை ஒதுக்கப்பட்டவர்களாக அவங்களை பார்க்கறத நம்ம இந்த சொசைட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை அழைத்து நிறைய ஹோம்ஸ் எடுத்து அவங்கள பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறது நம்ம இந்த காலகட்டத்திலையும் இருக்கிறது. அப்படியும் வியாதிகள் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, வியாதியே கர்த்தர் தான் கொடுத்தாரு அப்படின்ட்டு யோசிக்கிறோம். தவறு. கர்த்தர் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல, வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறவர் தான் கர்த்தர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. வியாதியிலிருந்து சுகத்தை தருகிறது அவருக்கு சித்தமா இருக்கிறது, வியாதியை தருகிறது அவருக்கு சித்தமே இல்லை. அது தவறான புரிதல். அப்படி நாம் தேவனை புரிந்து கொள்ளவே கூடாது. இப்படி ஒரு கூட்ட ஜனங்களும் இருக்கிறார்கள். மூன்றாவது இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் தேவன் குணமாக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ரொம்ப கஷ்டமா இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் உள்ள டிசீஸ் ஆச்சு, இவ்வளோ பெரிய வியாதி ஆச்சு, இதுல இருந்து எப்படி சுகம் உண்டாக முடியும்? இது சுகமே கிடைக்காத ஒரு வியாதி அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், இந்த காலகட்டத்துல வியாதியில இருக்கிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது உங்களை ஒதுக்குகிற வியாதியாக இருந்தாலும், எல்லா ஜனங்களும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, என்னை
ஒதுக்குறாங்க, சொசைட்டியே என்னை ஒதுக்குது, அப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், இல்ல இந்த வியாதியில இருந்து என்னால குணப்படவே முடியாது, எனக்கு சுகமே உண்டாகாது என்று நினைத்தாலும் நான் சொல்லுகிறேன், இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றா, அவருக்கு சித்தம் இருக்கிறது. நாம் சுகமாக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். நாம் சுகமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், வியாதியில கஷ்டப்படணும்ன்றது அவருடைய சித்தமே இல்லை. நம் வியாதியில் இருந்து சுகமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் நாம் இந்த பகுதியில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 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 குஷ்டரோகம் பிடித்த மனுஷன் அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க கூடும். அதையே நம்ம இன்றைக்கும் கேட்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. உமக்கு சித்தம் இருக்கா ஆண்டவரே, நான் அந்த வியாதியில இருந்து குணப்படுறது உமக்கு சித்தம் இருக்கான்றது கேட்கறது அவசியம் இல்லை. அந்த பகுதியில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை படிக்கும் பொழுது என்ன புரிகிறது என்று பார்த்தீங்கன்னா, வியாதியிலிருந்து குணமாகிறது அவருக்கு சித்தமா இருக்கிறது. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ வியாதியில இருக்கிறதே உமக்கு சித்தம் இல்லை. வியாதியில இருந்து நான் சுகமா இருக்கணும், நான் குணம் அடையணும், நான் சுகமுள்ள வாழ்க்கை வாழணும், அதுதான் உமக்கு சித்தமா இருக்கிறது. அதனால நான் எப்படிப்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சிக்னஸ் என்னை வாட்டி வதச்சிட்டு இருந்தாலும், அதுக்குள்ள நான் கஷ்டப்பட்டு இருந்தாலும், அது உமக்கு சித்தம் அல்ல. நான் சுகமாய் இருப்பதுதான் உமக்கு சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போம், அதை தியானிப்போம், அதை முழுமையாக எண்ணுவோம், அதை அறிக்கையிடுவோம், விசுவாசத்துல அதை அறிக்கையிடுவோம். அந்த குஷ்டரோகம் பிடித்த மனுஷனுக்கு அவரால் குணப்படுத்த முடியுமான்ற சந்தேகமே வரல. அவர் ஆர் யூ வில்லிங், அந்த வில்லிங்னஸ் தான் கேட்டானே ஒழிய, இஃப் யூ ஆர் வில்லிங், உம்மால சுகப்படுத்த முடியும் என்று விசுவாசித்தான். நான் அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன சொல்றாரு, ஐ ஆம் வில்லிங் அப்படின்றாரு, எனக்கு சித்தம் உண்டு அப்படின்றாரு. இன்றைய நாளிலும் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நாம் விசுவாசிப்போம், அவரால் குணப்படுத்த முடியும், அவரால் சுகப்படுத்த முடியும். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அவரால் சுகப்படுத்த முடியும். ஏனென்றால் அது அவருடைய சித்தமா இருக்கிறது. அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட அனைத்து காரியங்களும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு, அடிக்கப்பட்டு, கல்வாரி சிலுவையில மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இருக்கிறார். சும்மா உட்கார்லங்க, அவர் அரசாண்டு கொண்டு இருக்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால நாம் சுகம் பெற்றிருக்கிறோம் என்று. அதை ஏற்றுக்கொள்வோம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அப்பா, உங்களுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீர் குஷ்டரோகம் பிடித்தவரை உமக்கு சித்தம் உண்டு என்று சொல்லி நீர் சுத்தமாக்கினீரே, உங்களுடைய தழும்புகளால சுகம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், உமக்கு சித்தம் உண்டு, அதனால எனக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் இதுல இருந்து எனக்கு குணம் உண்டாகும், சுகம் உண்டாகும் என்று விசுவாசிப்போம். இப்படிப்பட்டதாக உங்களுடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தை நாம் இப்படிப்பட்ட விதத்துல வெளிக்கொண்டு வருவோம். தேவன் சுகமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் அவருடைய சித்தமா இருக்கு. வியாதியில கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்ன்றது அவருடைய சித்தம் இல்லை. சம்டைம்ஸ் உலகத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில டிசீஸ் வருது, நோய்கள் வந்துடலாம், ஒரு வியாதிக்கு உட்பட்டுலாம். ஆனால் அதிலேயே நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த வியாதியிலிருந்து நான் வெளிவருவேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நான் சுகம் பெற்றிருக்கிறேன் என்று நாம் விசுவாசிப்போம், அதை அறிக்கையிடுவோம். ஏனென்றால் அது அவருடைய சித்தமா இருக்கிறது. நாம் சுகமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஏன்னா சுகமா இருந்தாதான் அவருக்கு ஏற்றபடி அவருடைய சித்தத்தை நாம் இந்த உலகத்துல செய்ய முடியும், வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஆமென். அப்படிப்பட்ட விதத்துல நாம் தேவனை விசுவாசிப்போம், சுகமுள்ள வாழ்க்கையை வாழுவோம், அவரை மகிமைப்படுத்துற விதத்துல வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்துல அவருக்கு மகிமை உண்டாகிற விதத்துல வாழ்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.